ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. 8 ஸ்டார்ட் பண்ணி என்னையோட 183 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஐ எம் வெரி கிளாட், மகிழ்ச்சிங்க. ஸோ என்னோட சேனல் முன்னை பற்றி யோசித்தீங்க ஒரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு, இம்பார்ட்டண்டான டாபிக் என்னங்க, ஒர்க், வேலை. ஸோ வேலைன்றது டெய்லியும் நாம் நம்மளோட வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா ரிலாக்ஸாக இருக்கலாம். ஸோ பேர்டன் அதிகமாக ஏற்றி நாம் எல்லாத்தையும் மொத்தமாக நம்மளால் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அன்னுடைய ஒர்க்கை அன்னன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த வேலை ஹெவியாக இருந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் டெய்லி ஒர்க்கை டெய்லி கம்ப்ளீட் பண்ணிடணுங்க. அது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஒர்க் போனீங்கனாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டு வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ். ஒரு ஹியூமன் பார்த்தீங்கன்னா மனிதன் நமக்குள்ள ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கணும். வேலை, அன்னன்னைய வேலையை, அன்றாட வேலையை நாம் செய்து முடிக்கணும். பெண்டிங் வைக்கக்கூடாது, அதிக பேர்டன் நம்ம ஏற்றிக்கக்கூடாது. ஸோ அதை தான் சொல்ல வரேன். அன்னன்னைய ஒர்க்கை அன்னன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸ்டூடெண்ட், சில்ட்ரன்ஸ், கிட்ஸ் இவங்கெல்லாம் அன்னன்னைய ஹோம்ஒர்க்கை அன்னன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். டீச்சர் என்ன லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அன்றைய ஒர்க்கை அன்றைக்கே கம்ப்ளீட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி ஃபுட்டு அந்தந்த வேலைக்கு சாப்பிடும்போது சாப்பிட்றலாம். பட் 3 வேளை சாப்பாடையும் நம்ம ஒரே நேரத்தில் சாப்பிட்ணுன்னா முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ ஹெவி லோடு அதாவது நமக்கு இருந்துச்சுன்னா அதுவும் பாதிப்பு ஏற்படுத்தும்ன்றதுக்காக தான் நான் சொல்ல வரேன். அன்றாட வேலையே டே பை டே நம்ம கரெக்டாக செய்து முடிச்சிட்டோன்னா பேர்டன் கம்மியாக இருக்கும். நமக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும், பீஸ் ஆஃப் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ எப்பயுமே நாம் வாழ்க்கையை ஓட்டணும்னா என்ன பண்ணணும்? அன்னன்னைய வேலையை அன்னன்னைக்கு செய்து முடிக்கணும். இன்னொன்று சொல்கிறேன், பிஸியாக இருங்க. பிஸியாக இருந்தீங்கனாலே பல டென்ஷன் உங்கள் லைஃப்பில் வரவே வராது. பிஸியாக இருந்துக்கிட்டே இருங்க. உங்கள் சுகன்யா. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பை பாய், சீ யூ லேட்டர் கைஸ். உங்கள் சுகன்யா. டாட்டா பாய்.